இ. எம். சசிகுமாரின் முதல் படைப்பான சுப்பிரமணியபுரம் வெளியாகி 17 ஆண்டுகள் கடந்துவிட்டன. இத்தனை வருடங்கள் கடந்தும் இன்றும் இந்த படம் ரசிகர்களின் மனதில் ஆழமாக பதிந்துள்ளது. தமிழ் சினிமாவின் சுதந்திரமான படைப்புலகில் இது ஒரு மைல்கல்லாக கருதப்படுகிறது. சசிகுமார் இந்த படத்தின் உருவாக்கம் மற்றும் அதன் தாக்கம் குறித்து பலமுறை தனது எண்ணங்களை பகிர்ந்துள்ளார். சுப்பிரமணியபுரம் ஒரு கல்ட் கிளாசிக் படமாக போற்றப்படுகிறது. தமிழ் சினிமாவில் சுயாதீன திரைப்பட உருவாக்கத்தின் இலக்கணத்தையே இது மாற்றியமைத்தது. இந்த படத்தின் கதை உருவாக்கம் மிகவும் தனித்துவமானது. சசிகுமார் முதலில் எழுதியது படத்தின் இறுதிக் காட்சிதான். ஒரு பெண் தனது காதலனை கொல்லப் பயன்படுத்தப்படும் ஒரு கருவியாக மாறும் அந்த காட்சி அவரை ஆழமாக பாதித்தது. அந்த காட்சியின் வலிமையான தாக்கம் சசிகுமாரை முழுமையாக ஆட்கொண்டது. அந்த கொடூரமான பிம்பத்தை மையமாக வைத்து கதையின் மற்ற பகுதிகள் பின்னோக்கி எழுதப்பட்டன. இது ஒரு வழக்கத்திற்கு மாறான, ஆனால் மிகவும் பயனுள்ள அணுகுமுறையாக அமைந்தது. படத்தின் கிளைமாக்ஸ் காட்சி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. துளசி என்ற கதாபாத்திரம் தனது காதலன் அழகரின் மரணத்திற்கு மறைமுகமாக காரணமாக அமைந்தது. இந்த கிளைமாக்ஸ் குறிப்பாக மதுரை பகுதிகளில் ரசிகர்களிடையே பெரும் கொந்தளிப்பை உருவாக்கியது. கனகு போன்ற கதாபாத்திரங்கள் மீது பார்வையாளர்கள் கடும் கோபமடைந்தனர். கனகு கதாபாத்திரத்தில் நடித்த சமுத்திரக்கனி திரையரங்குகளுக்குச் செல்ல வேண்டாம் என்று சசிகுமார் அறிவுறுத்தினார். ரசிகர்களின் கோபத்தை சமுத்திரக்கனி தனது மிகப்பெரிய விருது என்று கருதினார். இந்த எதிர்மறை பிம்பத்தை போக்க சசிகுமார் தனது அடுத்த படமான ஈசனில் சமுத்திரக்கனிக்கு ஒரு நேர்மறையான கதாபாத்திரத்தை வழங்கினார். இது ரசிகர்களின் மனநிலையை மாற்றும் ஒரு முயற்சியாக அமைந்தது. சுப்பிரமணியபுரம் படத்திற்கு ஆரம்பத்தில் ஏ சான்றிதழ் பெற சசிகுமார் விரும்பினார். ஆனால் தணிக்கை குழுவில் இருந்த 2 பெண் அதிகாரிகள் அவரை மாற்று யோசனைக்கு இணங்க வைத்தனர். இந்த படத்தின் உணர்வுபூர்வமான மையத்துடன் பெண்கள் அதிகம் இணைவார்கள் என்று அவர்கள் நம்பினர். அவர்களின் ஆலோசனைப்படி படத்திற்கு UA சான்றிதழ் கிடைத்தது. இந்த முடிவு சுப்பிரமணியபுரம் ஒரு பரந்த பார்வையாளர்களை சென்றடைய மிகவும் உதவியது. இது படத்தின் வெற்றிக்கு ஒரு முக்கிய காரணமாக அமைந்தது. படப்பிடிப்பின் போது தினமும் கண்கள் இரண்டால் பாடலை ஒலிபரப்புவது ஒரு சடங்காக இருந்தது. இது படக்குழுவினரிடையே ஒருவித உற்சாகத்தையும் பிணைப்பையும் ஏற்படுத்தியது. சுவாதியுடன் ஒரு குறும்புத்தனமான துரத்தல் காட்சி படத்தின் ட்ரெய்லரில் சேர்க்கப்பட்டது. இந்த ட்ரெய்லர் காட்சி பார்வையாளர்களை இறுதி வரை ஆர்வத்துடன் வைத்திருக்க ஒரு தூண்டுகோலாக பயன்படுத்தப்பட்டது. பலர் இந்த காட்சி ஒரு மாற்று கிளைமாக்ஸை குறிப்பதாக நினைத்தனர். ஆனால் அது ஒரு புத்திசாலித்தனமான சந்தைப்படுத்தல் உத்தி மட்டுமே. சுப்பிரமணியபுரம் சசிகுமார் மற்றும் அவரது படக்குழுவினரை பெரும் புகழின் உச்சிக்கு கொண்டு சென்றது. இந்த படம் தமிழ் சினிமாவில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கியது. இது வெறும் ஒரு படம் அல்ல, ஒரு கலாச்சார நிகழ்வு. சுப்பிரமணியபுரம் அதன் யதார்த்தமான சித்தரிப்பு, அழுத்தமான கதைக்களம் மற்றும் மறக்க முடியாத கதாபாத்திரங்களால் இன்றும் பேசப்படுகிறது. இது தமிழ் சினிமாவின் போக்கையே மாற்றியமைத்த ஒரு புரட்சிகரமான படைப்பு. சசிகுமாரின் துணிச்சலான படைப்பு அணுகுமுறை பல இளம் இயக்குநர்களுக்கு உத்வேகமாக அமைந்தது. சுயாதீன சினிமாவுக்கான கதவுகளை இது அகலத் திறந்துவிட்டது. சுப்பிரமணியபுரம் ஒரு படமாக மட்டுமல்லாமல் ஒரு இயக்கமாகவே பார்க்கப்படுகிறது. இந்த படம் தமிழ் சினிமாவின் பொற்கால படைப்புகளில் ஒன்றாக நிலை பெற்றுவிட்டது. அதன் தாக்கம் தலைமுறைகள் கடந்து இன்றும் உணரப்படுகிறது. சுப்பிரமணியபுரம் ஒரு காலத்தின் குரலாக, ஒரு சமூகத்தின் பிரதிபலிப்பாக என்றும் நிலைத்திருக்கும்.